கம்பு குளிர்ச்சி. அன்றைக்கே ஒரு நாள் கம்பு அடை சாப்பிடலாம், கம்பு தோசை ஊற்றலாம், கம்பு கூழ் குடிக்கலாம். என்றைக்கே ஒரு நாள் தினம் கம்பு கூழ் சாப்பிட்டிங்கன்னா என்ன செய்யும்? உடம்புக்கு குளிர்ச்சியை உண்டாக்கும். கேழ்வரகு சூடு. வள்ளலார் கேழ்வரகு வேணான்றார். அவருடைய தத்துவம் வேறு. ஏன்னா கேழ்வரகில் சுண்ணாம்பு அதிகமாக இருக்குது. சுண்ணாம்பு சத்து கேழ்வரகில் அதிகமாக இருக்குது. அதனால் கேழ்வரகை வள்ளல் பெருமான் வேணான்னு எழுதுகிறார். கருப்பு அரிசி, இப்போ கருப்பு அரிசி நிறைய வந்துருக்கு. கரும்பு உருவைன்னுவாங்க. இப்போது நம்ம நாட்டில் பயிர் வைக்கிறாங்க, நாமும் வச்சுருக்குறோம். கருப்பு கவுனி பார்க்க சகிக்காது. ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க? தட்டில் சாதம் கொண்டு வந்து இலையில போட்டால் சும்மா துப்பப்பூ கணக்காக வெளியேன்னு இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு கொள்ளும். சாதத்தில் கூட என்ன பண்ணுறாங்க? அரிசி வாங்கும்போதே பாலிஷ் அரிசியாக வேணும். ஏன்னா இவருடைய பாலிஷ் பூரா போகணும்ல, அதனால் பாலிஷ் அரிசி வாங்கி சாப்பிட்றாரு. தீட்டாத அரிசிகள் தான் சிறந்தது. அதை பாலிஷ் பண்ணால் அந்த அரிசி நம்ம உடம்பை கெடுக்கும், மனசை கெடுக்கும், எல்லாமே கெட்டு போகும். அதனால் வள்ளலார் என்ன சொல்ல வந்தார்? கருப்பு அரிசி, அதுலேயும் சீரக சம்பா. சீரக சம்பா ரொம்ப சிறப்புன்னு எழுதுகிறார். சீரக சம்பா விலை கொடுத்து வாங்கிடுவோம். அங்கே போய் டோக்கன் போட்டு டாக்டர்கிட்ட உட்காந்து காசு கொடுக்க போகிறோம்ல, அதுக்கு பதில் இங்கே வாங்கிடுவோம். இவர்கிட்ட வாங்கிட்டா அவர்கிட்ட போக வேண்டியதில்லை. சீரக சம்பா அரிசி, அந்த அரிசி சாப்பிடுங்க அப்படின்னு எழுதுகிறாரு.